Hello viewers, welcome to Cinema King Universe. இன்னைக்கு நம்ம வீடியோல 1994 வெளிவந்த டிராகுலா அப்படிங்கிற ஒரு ஹாரர் மூவி தான் பார்க்க போறோம். இந்த ஒரு படத்துல நார்மலா இருந்த ஒரு மனுஷன் டிராகுலா மாதிரி இறந்து போன பிறகு அவனோட வைஃப்க்கும் அவன் சம்பந்தப்பட்டவங்களுக்கும் என்ன நடக்குது, அதுக்கப்புறம் 100 வருஷம் கழிச்சு அவன் திரும்பி வரும்போது மத்தவங்க என்ன விஷயங்களை ஃபேஸ் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த படத்துல காமிச்சிருப்பாங்க. இது என்னதான் ஹாரர் படமா இருந்தாலும் படத்தோட கதைக்கேற்ப வர சீன்ஸ் எல்லாமே ஓப்பன் அப்படியே இருக்கிறதுனால பெரியவங்க மட்டும் பாருங்க. மத்தபடி நான் எப்பயுமே சொல்ற மாதிரி தான் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம ஹெட்ஃபோன்ஸ் போட்டுக்கோங்க. அதே போல நம்ம சேனல் நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. படம் ஆரம்பிச்சதுமே ஒரு குதிரை வண்டியை கட்டுறாங்க. இந்த குதிரை வண்டிக்குள்ள ரெண்டு பேர் வந்துட்டு இருக்காங்க. யாரா அவங்க ரெண்டு பேரும் அப்படி சொல்லி பார்த்தா இவன் தான் ஹீரோ, இவன் தான் ஹீரோயின். இந்த சீன்ல பார்த்தா நம்ம ஹீரோயின் டல்லா இருக்கா. அப்ப ஹீரோ ஏதோ போருக்கு போற மாதிரி எதை யோசிச்சுட்டு இருக்கான். உண்மையிலே காமெடிலாம் இல்லைங்க, இவன் ஏதோ போருக்கு தான் போறான் போல, அதனாலதான் ரொம்ப டல்லா இருக்கான். நம்ம ஹீரோயின் கேக்குறா, நீங்க கண்டிப்பா போயே ஆகணுமா, நீங்க போவேனா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரா இருக்காங்களா அவங்க பாத்துப்பாங்களா, நீங்க போகாதீங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி சொல்றா. அதுக்கு ஹீரோ இருந்துகிட்டு எப்படி போகாம இருக்க முடியும், நாளுக்கு நாள் அந்த டிராகுலாக்களோட தொல்லை ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கு, நம்மளோட மக்களை காப்பாத்தி ஆகணும், யாருமே நிம்மதியா இருக்க முடியறது இல்ல அப்படின்னு சொல்லி ஹீரோ பேசிக்கிட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோயின், எனக்கு புரியுதுங்க, ஆனா என்ன பத்தி நீங்க யோசிச்சு பார்க்கணும்ல, நீங்க போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சு அப்படின்னா நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்கறா. அதுக்கு அவன் சொல்றான், நீ ஒன்னும் கவலைப்படாத, எனக்கு எதுவும் ஆகாது, நீ தைரியமா இரு, உன்னோட தைரியம் தான் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி அவளுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா ரெண்டு பேரும் ஒருத்தர் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ ஹீரோயினை டச் பண்ண இந்த சீன் அப்படியே முடிஞ்சிருது. அடுத்த சீன் பார்த்தா நம்ம ஹீரோட டீம் இவங்க எல்லாரும் சேர்ந்து போய் இந்த டிராகுலாஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஹீரோ ஆக்ரோஷமா சண்டை போட்டுட்டு இருக்கான். ஒரு கட்டத்துல என்ன ஆகுது அப்படின்னா ஹீரோ அவங்க கத்தியில குத்திடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோல சமாளிக்க முடியாம அங்கே விழுந்துடுறான். அதுக்கப்புறம் அடுத்த சீன் பார்த்தா ஹீரோ உயிருக்கு போறான மாதிரி ஹீரோயின் கிட்ட பேசிட்டு இருக்கான். ஹீரோயின் எல்லாம் சொல்லிட்டு இருக்கா, நான் அப்பவே சொன்னேன், நீங்க தான் கேட்கவே இல்ல, இதுக்கு மேல நீங்க எல்லாம் நான் எப்படி சமாளிக்க போறேன் தெரியல அப்படின்னு சொல்லி அழுந்துகிட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னா, நீ அழாத, நான் எப்பவுமே உன்னை அவ்வளவு சீக்கிரம் விட்டுற மாட்டேன், உனக்கு நான் பாதுகாவலா இருப்பேன், நீ அழாத அப்படின்னு சொல்லி அவன் தைரியம் சொல்லிட்டு இருக்கான். இவன் இந்த மாதிரி இந்த பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்கும்போது பார்த்தா இவன் ஃபேஸ் எல்லாம் வெளியேறி போன மாதிரி இருக்கு. ஆக்சுவலி அங்க என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, இவனை கத்தியில குத்துனாங்கல்ல, அப்போ டிராகுலாஸ் இவன் கழுத்தையும் கடிச்சிருப்பாங்க. அதனால இப்போ இவன் படிப்படியா டிராகுலாவா மாறிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இவன் இந்த மாதிரி கத்துறத பார்த்து அவன் வைஃபுக்கு பயமா இருக்கு. இவன் கொஞ்ச நேரம் கத்திட்டு அவன் அப்படியே கீழே விழுந்து இறந்து போயிடுறான். இவன் இறந்து போன பிறகு என்ன பண்றாங்க அப்படின்னா இவனை ப்ராப்பரா அடக்கம் பண்றாங்க. அப்ப ஹீரோயின் மட்டும் அழுந்துகிட்டே இருக்கா. அப்ப சர்ச்சில் வந்தவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, கொஞ்சம் அந்த பக்கம் வா, தனியா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு அந்த பக்கம் போய் ஏதோ டிஸ்கஸ் பண்ணிட்டு அங்க இருந்து வராங்க. இவங்க வரும்போது பார்த்தா ஹீரோயின் மட்டும் ப்ரே பண்ணிட்டு இருக்கா. அப்புறம் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, மேடம் நீங்க கொஞ்சம் கோஆபரேட் பண்ணி ஆகணும், உங்க ஹஸ்பண்ட் டிராகுலாவா இருந்ததுனால அவர் உங்களையும் கடிச்சிருக்காரா அப்படின்னு சொல்லி நாங்க செக் பண்ணி ஆகணும், ஏன்னா உங்களுக்கு அது பரவிருச்சு அப்படின்னா மக்களை வேற யாராலும் காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இவங்க இந்த மாதிரி சொல்லும்போது ஹீரோயின் அமைதியா தான் இருக்கா. அதுக்கப்புறம் இந்த சீன் அப்படியே முடிஞ்சிருது. அடுத்த சீன் பார்த்தா நம்ம ஹீரோயின் செக் பண்றதுக்காக ஒருத்தன் அமைச்சிருக்காங்க. அவன் என்ன பண்றான் அப்படின்னா ஹீரோனை செக் பண்ணாம அவளை கட்டி போட்டுருக்கான். ஆக்சுவலி இவங்க என்ன பிளான் பண்ணிருப்பாங்க அப்படின்னா ஹீரோயினையும் கொண்டுறலாம், ஏட்டி அவளால மத்தவங்களுக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி அவளை கொல்றதுக்காக பிளான் போட்டுருப்பாங்க. அதே நேரத்துல ஹீரோவை புதைச்சாங்க இல்லையா, அவனும் திரும்பி வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவனை வெளியெடுத்து கட்டி போட்டுச்சிருக்காங்க. அப்ப அந்த மொட்டையா இருக்க சொல்றான், இவனை இப்படியே விட்டா இவன் மறுபடியும் உயிரோட வந்துருவான், இவனோட இதயத்தை வெளியெடுத்து அதை அழிக்க போறான் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பியை பழுக்க காய்ச்சிட்டு இருக்கான். இவன் இந்த மாதிரி பண்றதை பார்த்து ஹீரோயின் அழுதுகிட்டே இருக்கா. இல்ல வேணாம், இறந்து போன ஒருத்தர் இப்படி பண்ணாதீங்க, அவரால் யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது, நீங்க அவர் எதுவுமே பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே இருக்கா. ஆனா அந்த மொட்டையா இவன் சொல்றது எதுவும் கேட்காம அவனை குத்தி உள்ள இருக்கிற ஹார்ட் எடுத்துறான். அதை பார்த்து ஹீரோயின் கத்திக்கிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, இதுக்கு முன்னாடி சீன்ல ஹீரோயின் ப்ரே பண்ணிட்டு இருப்பாள், அப்போ கூட சர்ச் டீம் வந்து பேசுவாங்கல்ல, அந்த இடத்துல ஒரு போலீஸ்காரன் இருப்பான். அவன் இடத்துல வந்து ஹீரோயின் ஹெல்ப் பண்றான் அப்படின்னு சொல்லி பேசி ஹீரோயினை கொண்டு போய் அவன் தேவைக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கான். ஆக்சுவலி அவன் ஹீரோயினை கொண்டு போய் ஃபுல்லா ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போட்டு ஒரு கலர் மேல படுக்க வச்சிருக்கான். அப்ப ஹீரோயின் வேணா அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே இருக்கா. ஆனா அவ சொல்றதெல்லாம் கண்டுக்காம அவளை அப்படியே மெதுவா தடவி அவள ஒரு மாதிரி பண்ணி விட்டுறான். அதுக்கப்புறம் அவளும் பார்த்தா இவனுக்கு ஃபுல்லா கம்பெனி கொடுக்க ஆரம்பிச்சிடறா. இந்த சர்ச் டீம் பார்த்தா நம்ம ஹீரோனை கொல்ல ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இவன் பார்த்தா ஹீரோனுக்கு சப்போர்ட் பண்றான் அப்படின்னு சொல்லி ஹீரோனை வச்சு சம்பவம் பண்ணிட்டு இருக்கான். இவன் சம்பவம் பண்ணிட்டு இருக்க அதே நேரத்துல இவன் கூட இன்னும் 2 பொண்ணுங்களையும் காட்டுறாங்க. இந்த 2 பொண்ணுங்க யாரா அப்படின்னா இவனோட வைஃப். டேய் என்னடா சொல்றீங்க, 2 பொண்ணுங்களை பக்கத்துல வச்சுக்கிட்டு தான் நம்ம ஹீரோயின் இப்படி பண்றியாடா அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு இந்த சீனை பார்க்கும்போது கேட்க தோணும். ஏன்னா அந்த ஹீரோயின்ஸ் கூட சேர்ந்து அந்த 2 பொண்ணுங்களும் அப்படி கம்பெனி கொடுத்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த சீன் அப்படியே முடிய அடுத்த சீன் பார்த்தா இந்த போலீஸ்காரனும் அவனோட வைஃப்களான இந்த 2 பொண்ணுங்களும் வேற ஒரு இடத்துல பயங்கரமா சம்பவம் பண்றாங்க. 2 பேருக்குள்ளயும் எந்த ஒரு பொறாமையும் இல்லாம ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து ரொம்ப இன்வால்வ்மென்ட்டோட சம்பவத்தை பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தா ஒரு கலரை காட்டுறாங்க. அந்த கலர் மேல நம்ம ஹீரோயின் இப்படி இறந்து கிடக்குறா. இந்த சீன்ல இவளை யாரும் கொலை பண்ணல, அவளே ஏதோ பாய்சன் மாதிரி குடிச்சு நம்ம ஹீரோட கலர் இருக்கும் இல்லையா, அது மேல படுத்து அப்படியே இறந்து கிடக்குறா. அதுக்கப்புறம் இந்த மாதிரி இறந்து போன பிறகு நம்ம ஹீரோட கலர்ல இருந்து பிளட் வெளியே வர மாதிரி காமிச்சு இந்த படத்தோட டைட்டில் கார்டு போடுறாங்க. அதுக்கப்புறம் டைட்டில் கார்டு முடிஞ்ச பிறகு 100 வருடங்களுக்கு பிறகு அப்படி சொல்லி காட்டுறாங்க. அப்ப பார்த்தா யாரோ ஒருத்தர் குதிரை வண்டியில வராரு. அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. என்னடா ஹீரோயின் இங்க இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டா ஹீரோயின் பிறந்து போனால அவ மறுபடியும் 100 வருஷம் கழிச்சு பிறந்திருக்க மாதிரி காட்டுறாங்க. அந்த இடத்துக்கு அவன் வந்து நீங்க தானே செலன் அப்படின்னு சொல்லி அவன் கேட்கறான். அதுக்கு நம்ம ஹீரோயின், ஆமா சார் நாங்க தான் உங்களை கூப்பிட்டுருந்தோம், அவங்க உள்ளதா இருக்காங்க வாங்க அப்படின்னு சொல்லி அவனை உள்ள கூப்பிடுறா. அதுக்கப்புறம் பார்த்தா உள்ள காட்டுறாங்க. உள்ள பார்த்தா நம்ம ஹீரோனோட அம்மா, ஹீரோனோட தங்கச்சி, அதுக்கப்புறம் தங்கச்சியோட ஹஸ்பண்ட், இவங்க 3 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பொண்ணு அங்க எழுந்து போக ட்ரை பண்ண அவங்க அம்மா சொல்றாங்க, ஏய் பெரியவங்க பேசுறோம்ல உட்காரு, எல்லாத்துக்கும் சண்டை மட்டும் முடிவு கிடையாது, நம்ம எல்லாரும் உட்காந்து பேசணும் அப்படின்னா எல்லா பிரச்சனையுமே சால்வ் ஆகும், சோ கோவப்படாத அமைதியா உட்காரு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா அந்த பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்காங்க. உடனே அதுக்கு அந்த மாப்பிளையும், பாருங்க இப்படிதான் அடிக்கடி கோவப்பட்டுட்டே இருப்பா, அதுக்கப்புறம் நான் தான் கோவப்படுவா அப்படின்னு சொல்லி எம்எல்ஏ பழையப்படுவா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இந்த சீனை கட் பண்ணிட்டு இந்த ரூமுக்கு பக்கத்து ரூம் காட்டுறாங்க. நம்ம ஹீரோனை சாரா கூட்டு வந்தால அந்த சீன். ஆக்சுவலி ஹீரோனோட பாட்டிக்கு டிராகுலா கடிச்சு ஒரு மாதிரியா இருப்பாங்க. சோ உங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி சர்ச்சில இருந்து வர வச்சிருக்காங்க. அவரும் வந்து அந்த பாட்டியை தொட்டு பாக்குறாரு. தொட்டு பார்த்தா கழுத்துல பெருசா பல்லு இறங்கி இருக்கு. இது ரொம்ப டேஞ்சர் தான், இவங்களை தவிர்த்து வீட்டுல வேற யாருக்காவது ஏதாவது வித்தியாசமான சிம்டம்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கறப்பல அவர் கேட்டதுக்கு அந்த தாத்தாவும் அப்படிலாம் எதுவும் இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாப்ல. அதுக்கப்புறம் ஹீரோயின், சரி
சரிங்க தாத்தா நீங்க பாத்துட்டு இருங்க, நான் போய் அம்மாவை பாத்துட்டு வரேன் சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அவ கிளம்பி அம்மா கிட்ட வரா. இந்த இடத்துல இவங்க சமாதானம் பேசிட்டு தான் இருக்காங்க. அப்புறம் நம்ம ஹீரோயின் அங்க வரா. என்ன எல்லா பிரச்சனையும் முடிஞ்சுதா அப்படின்னு சொல்லி கேக்குறா. அதுக்கு மாப்பிள அமைதியா இருக்க, ரெடி ஆச்சு, மேரேஜ் லைஃப்ல சண்டை வரதெல்லாம் ரொம்ப சகஜமான விஷயம், இதுக்காக நீ சும்மா சண்டை போட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா அது அவ்வளவு நல்லதா இருக்காது. சோ இந்த ஒரு டைம் ரெண்டு பேரும் எல்லாத்தையும் மறந்துருங்க, நார்மலா போங்க, சின்ன சின்ன விஷயங்களை நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் தங்கச்சிக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கு அந்த மாப்பிளையும் உங்க அக்கா சரியா சொல்றாங்க, சோ சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் இருக்கணும், அட்ஜஸ்ட்மெண்ட் இல்ல அப்படின்னா லைஃப்ல ஒண்ணுமே கிடையாது, சோ இனிமே என்னால எந்த பிரச்சனையும் வராது, இதுக்கு நான் வாக்கு கொடுக்குறேன், மத்தபடி உங்க பொண்ணு நீங்க தாராளமா என் கூட அனுப்பிச்சு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த மாப்பிளை பேசிட்டு இருக்கான். இவங்க இந்த மாதிரி சொன்னதுக்கு ஹீரோனோட அம்மா எல்லாம் ஓகே தான்பா, இனிமே எந்த பிரச்சனையும் வராம இருந்தா சரிதான், ஏன்னா எங்க பொண்ணை நாங்க செல்லமா வளர்த்திருக்கோம், அவ கஷ்டப்பட்டா அப்படின்னா எங்களால தாங்கிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க சைடுக்கு அவங்க பதில் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோனும் சரி ஓகே எல்லா பிரச்சனையும் சுமூகமா முடிஞ்சது, நீங்க உங்க திங்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி கிளம்புங்க, நம்ம பாட்டிக்கு பிரச்சனை இருந்துச்சு இல்லையா, அதனால சர்ச்சில் இருந்து ஆள் வந்திருக்காங்க, அவங்க பாட்டியை பாத்துட்டு இருக்காங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல, பாட்டி ரெடி ஆயிருவாங்க, உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்றா. அதுக்கு அவங்களும் இல்ல எனக்கு எந்த சந்தேகமும் இல்ல, சரி நாங்க திங்ஸ் ரெடி பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனோட தங்கச்சியும் அந்த மாப்பிளை ரெண்டு பேரும் உள்ள போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த சீன் அப்படியே முடிஞ்சிருது. அடுத்த சீன் பார்த்தா இந்த மாப்பிளையும் ஹீரோனோட தங்கச்சியும் பேசிட்டு இருக்காங்க. ஏமா அப்படி என்ன கஷ்டப்படுத்துற, பாத்தியா நமக்குள்ளே பேசிக்க வேண்டிய விஷயத்த இப்போ உங்க அம்மா கிட்ட உங்க அக்கா கிட்ட எல்லாம் சொல்லி ரொம்ப பெருசு பண்ணிட்டேன், அவங்க எல்லாம் என்ன பத்தி என்ன நினைப்பாங்க, நமக்குள்ள இருக்கிறத நம்ம தான் சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவன் பேசிட்டு இருக்கான். அதுக்கு அந்த பொண்ணும் இல்லங்க நீங்க அன்னைக்கு அப்படி பண்ணது எனக்கு கொஞ்சம் பிடிக்காம இருந்துச்சு, அதனாலதான் அப்படின்னு சொல்லி சொல்றா. டேய் என்னடா பண்ணா என்னடா செஞ்சான் அப்படின்னு சொல்லி தெளிவா சொல்லுங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுது. ஏன்னா எதையும் தெளிவா சொல்லாம இதை மொட்டை தலைக்கு முடிச்சு போற மாதிரி பேசிட்டு இருக்கானுங்க. சரி போய் தொலைங்க அப்படிங்கிற மாதிரி சீன் அப்படியே முடிஞ்சிருது. அடுத்த சீன் பார்த்தா இவங்க எல்லாரும் இங்கிருந்து கிளம்புறதுக்கு ரெடி ஆயிடுறாங்க. அப்ப அந்த தாத்தா வந்து பேசுறாப்ல, ஓகே நீங்க ஃபர்ஸ்ட் இங்கிருந்து கிளம்புங்க, இன்னும் சர்ச்சில் இருந்து வந்தவங்க உள்ளதா இருக்காங்க, எப்படி இந்த பிரச்சனை நாங்க சீக்கிரம் சால்வ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காரு. அப்ப இன்னொருத்தனை காட்டுறாங்க, யாரா அவன் அப்படின்னு சொல்லி கேட்டா நம்ம மாப்பிள்ள இருக்கான் இல்லையா அவனோட ஃப்ரெண்டு, அவன் அங்க உட்காந்துக்கிட்டு இந்த பொண்ணுங்களை ஒரு மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கான். ஆளை பார்த்தாலே வித்தியாசமா இருக்கான், அது மட்டும் இல்லாம ஆக்டிவிட்டிஸ் எதுவுமே சரியில்லை. அதுக்கப்புறம் இவங்க கிட்ட நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் உள்ள வந்துறாரு. உள்ள வந்து பார்த்தா அவர் ஹோலி வாட்டர் மந்திர புக் இதெல்லாம் வச்சு அவங்கள சரி பண்ற ப்ராசஸ்ல இறங்கி இருக்காரு. அப்புறம் எகைன் வெளியே காட்டுறாங்க. வெளியே பார்த்தா ஹீரோனோட அம்மாவும் ஒரு குதிரவண்டியில உட்காந்துருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோனோட தங்கச்சி அக்கா நானும் கூட வரேன் இடம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கறா. அதுக்கு ஹீரோயின் இங்கே ரெண்டு பேர் தான் உட்கார முடியும், பாரு உன் புருஷன் இருக்காரு இல்லையா அவர் கூட உட்காந்துட்டு வா, ஏன் இப்படி பண்ற, எல்லா பிரச்சனையும் தான் சால்வ் ஆயிடுச்சுல்ல, போ ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீ அவர் கூட வா, நானும் அம்மா ஒண்ணா வரோம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்றா. அதுக்கு அவளும் சரிக்கா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறா. அதுக்கு உங்க அம்மா ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இல்லம்மா இங்க இடம் இருக்கு இல்லன்னு சொல்ல வரல, பட் இருந்தாலும் அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணா வந்தா அவங்களுக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனையும் சரியா போகும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்றா. அதுக்கு அவங்க அம்மாவும் சரி ஓகே ஓகே அப்படின்னு சொல்லி அமைதியாயிடுறா. இந்த சீனை பார்க்கும்போது இந்த சின்ன விஷயத்தை கூட புரிஞ்சுக்க முடியாத தத்தியா இருக்காளே அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஏன்னா அந்த மாதிரி தான் அவங்க அம்மா பேசுறாங்க. அதுக்கப்புறம் எகைன் உள்ள கட்டுறாங்க. உள்ள பார்த்தா அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. இல்ல இந்த பிரச்சனை நம்ம சால்வ் பண்ண முடியாது, இதுக்காக எங்க சர்ச்சில் இருந்து நான் நிறைய பேரை கொண்டு வர போறேன், ஒரு ஃபாதர் டீமே இருக்காங்க, அவங்க நினைச்சா இதை சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காப்ல. இவங்க இப்படி பேசிட்டு இருக்க அந்த பாட்டி எழுந்து வாயில ரத்தத்தோட ஒரு மாதிரி பயங்கரமா சிரிக்குது. இவங்க ரெண்டு பேரும் அதை பத்தி பயப்பட ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா வாயில இருந்து ஏதோ விஷம் மாதிரி கக்குது. இவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்துல அப்படியே இறந்து போயிடுறாங்க. அப்புறம் இந்த சீன் அப்படியே முடிச்சிருது. அடுத்த சீன் பார்த்தா நைட் ஆயிடுது. இவங்க எல்லாரும் குதிரை வண்டியில வந்துட்டு இருக்காங்க இல்லையா அந்த சீன் கட்டுறாங்க. இப்போ அதோட ட்விஸ்ட் என்ன அப்படின்னா இவங்க குதிரை வண்டியில கிளம்பி வரும்போது அவங்க அம்மாவும் அக்காவும் முன்னாடியே போயிருப்பாங்க. இந்த மாப்பிள்ளை இந்த பொண்ணு மட்டும் கொஞ்சம் லேட்டா வந்துட்டு இருப்பாங்க. இவங்க இந்த மாதிரி வந்துட்டு இருக்கும்போது பார்த்தா டக்குன்னு வண்டி வழியில் நின்றுது. அப்போ அவ கேக்குறா எங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி. அதுக்கு அவன் இல்ல எனக்கு தெரியல, இது என்னாச்சுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றான். அதுக்கப்புறம் பார்த்தா டோர் திறக்கிற சவுண்ட் கேக்குது. யாரா அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம மாப்பிளையோட ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா அவன் தான். அவன் வந்ததும் அந்த பொண்ணு பயப்படுறா. உடனே அவன் சொல்றான் பயப்படாத எல்லாமே அட்ஜஸ்ட்மெண்ட் தான், உங்க அக்கா சொன்னாங்கல்ல அட்ஜஸ்ட்மெண்ட், அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் தான் அப்படின்னு சொல்லி சொல்றான். நாங்க அப்ப இருந்தே எல்லாமே ஒண்ணா தான் பண்ணுவோம், இப்போ அப்படிதான் அப்படின்னு சொல்லி சொல்றான். அவன் அந்த மாதிரி சொன்னதும் அந்த பொண்ணுக்கு ஒரு பயம் வந்துருது. டேய் அவங்க அக்கா எந்த அட்ஜஸ்ட்மெண்ட் சொன்னாங்க, ஆனா இவன் எந்த அட்ஜஸ்ட்மெண்ட் சொல்லிட்டு இருக்கான் பாத்தீங்களா. சரி ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த சீன் அப்படியே விட்டுட்டு நம்ம ஹீரோனி அம்மாவும் கட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் பார்த்தா அந்த இடத்துக்கு ரீச் ஆயிருப்பாங்க போல. ஒரு ஹோட்டல்ல உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க அம்மா கேக்குறாங்க என்ன தங்கச்சியும் மாப்பிளையும் இன்னும் காணோம், நமக்கு முன்னாடி தான் வந்துட்டு இருந்தாங்க இன்னும் வரல அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோயினும் தெரியலமா, வர வழியில ஏதாவது மழைகளே வந்திருக்கலாம், வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோயின் அங்கிருந்து எழுந்து போய் அந்த ஹோட்டல் உரிமையாளர் இருக்காரு இல்லையா அவர்கிட்ட பேசுறா. எங்க இப்ப இங்க ஏதாவது குதிரை வண்டி அந்த மாதிரி ஏதாவது இருக்குமா, ஏன்னா நான் என் தங்கச்சியை பார்க்க போனோம் அப்படின்னு சொல்லி கேக்குறா. அதுக்கு அவர் சொல்றாரு இல்ல மேடம் இப்போதைக்கு நைட் நேரத்துல இந்த இடம் கொஞ்சம் அபாயமானது, அதனால யாரும் வர மாட்டாங்க, நீங்க வேணா காலையில பார்க்கலாம், மத்தபடி இப்போதைக்கு எந்த வெஹிக்கிள்ஸும் இங்க இருக்காது மேம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு அவன் சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் அந்த சீனை கட் பண்ணிட்டு இந்த பக்கம் பார்த்தா அந்த பொண்ணு கூட அந்த மாப்பிளையும் அந்த மாப்பிளோட ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா அவங்க ரெண்டு பேரும் அந்த பொண்ணை வச்சு தரமா செய்யறாங்க. இந்த சீன்ல அந்த மாப்பிள அந்த பொண்ணு செய்யறானோ இல்லையோ அவன் ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா அவன் வேற லெவல்ல சம்பவம் பண்ணிட்டு இருப்பான். அந்த பொண்ணும் பார்த்தா இவங்க ரெண்டு பேருக்கும் அசால்ட்டா கம்பெனி கொடுக்குது. இந்த சம்பவம் எல்லாம் இவங்க வந்தாங்களா குதிரை வண்டி அந்த குதிரை வண்டியில வச்சே பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய சம்பவம் பண்ணி முடிக்க இந்த சீன் அப்படியே முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் அடுத்த சீன் பார்த்தா நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. அப்ப அந்த இடத்துக்கு அந்த மாப்பிள இருக்கான்ல அவன் மட்டும் வரான். அவன் வரத பார்த்துட்டு ஹீரோயின் கேக்குறா எங்க என் தங்கச்சி காணோம், நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணா தானே வந்தீங்க, அவ எங்க அப்படின்னு சொல்லி கேக்குறா. அதுக்கு அவன் என்ன சொல்றான் அப்படின்னா இல்ல நாங்க ரெண்டு பேரும் ஒண்ணா தான் வந்தோம், வர வழியில அவளுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு, என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் வந்திருந்தான்ல நீங்க கூட பாத்தீங்களே அவங்க கூட தான் அவளை அனுப்பிச்சிருக்கேன், அவங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு அங்கிருந்து வந்துருவாங்க, சோ நீங்க ஒரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்க அக்கா கிட்ட இவன் பேசிட்டு இருக்கான். அதுக்கு உடனே அங்க இருக்கிற வயசான ஒருத்தர் கேக்குறாரு எது ஹாஸ்பிட்டலா, நீங்க எந்த ஹாஸ்பிட்டல் சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாப்ல. அதுக்கு இவனும் இல்லங்க வர வழியில பெரிய பங்களா மாதிரி இருந்துச்சு, அங்கதான் வைத்திய பாப்பாங்கன்னு சொன்னாங்க, சோ அங்கதான் அவங்களை விட்டுட்டு நான் இவங்க ரெண்டு பேரும் பார்க்கலாம்னு சொல்லி வந்தேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். அதை கேட்டது அந்த வயசானவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அந்த இடத்துல யாருமே இல்ல, அங்க யாரை நம்பி விட்டு வந்தீங்க, அது ஒரு மோசமான இடம் அப்படின்னு சொல்லி சொல்றாப்ல. இவர் இந்த மாதிரி சொல்ல அங்க வேலை செய்யற பொண்ணும் ஆமா சார் சொல்றது உண்மைதான், அந்த இடத்துல யாருமே இல்ல, அது ரொம்ப ஆபத்தான இடம் அப்படின்னு சொல்லி தான் எல்லாரும் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்றா. அதுக்கப்புறம் பார்த்தா சீனை கட் பண்ணிட்டு அந்த பங்களாவை கட்டுறாங்க. அந்த இடத்துக்கு இந்த மாப்பிளையும் நம்ம ஹீரோயின் இருக்கா இல்லையா அவங்க ரெண்டு பேரும் மட்டும் வராங்க. வந்துட்டு ரெண்டு பேரும் பிரிஞ்சு தனித்தனியா தேடிட்டு
தேடிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் மட்டும் தேடிட்டு இருக்கா. இவன் என்ன பண்றான் அப்படின்னா அவன் ஃப்ரெண்டை பார்த்து, நண்பா நீ சொன்ன மாதிரியே அவங்க அக்காவை நான் கூட்டு வந்துட்டேன், அப்புறம் நீ என்ன பண்றதா பிளான் அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, இங்க பாத்தியா கத்தி, இதான் பிளான் அப்படிங்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தா ரெண்டு பேரும் சிரிச்சுட்டு இருக்கானுங்க. சரி நீ போய் வேலைய ஆரம்பி, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் இவன் என்ன பண்றான் அப்படின்னா நம்ம ஹீரோயின் இருக்கால அந்த இடத்துக்கு வரான். நம்ம ஹீரோயின் 100 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோ இருந்தாலும் அந்த கலர் என்ன தான் இருக்கா, அந்த கலரே ஒரு மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கா. அந்த நேரம் பார்த்து டக்கு நீ வந்து, எங்க நீங்க எங்க தான் இருக்கீங்களா, நீங்க எங்க இங்க வந்தீங்க, நானும் உங்க தங்கச்சியுமே இங்க வந்துட்டு ரொம்ப கஷ்டமா போச்சு, உங்க தங்கச்சி எங்க போனாங்களே தெரியல, நான் 2 மணி நேரமா தேடிட்டு இருக்கேன், அவங்க கிடைக்க வேலை அப்படின்னு சொல்லி பேசுறான். அதுக்கு ஹீரோயினும் என்னங்க சொல்றீங்க 2 மணி நேரமா தேடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறா. ஆமாங்க அப்படின்னு சொல்லி இவனும் பேச ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் மத்த 2 பேரும் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் சொல்றா, எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு, என் தங்கச்சியோட ஹஸ்பண்ட் வந்தாரு, அவரையும் காணோம், அவர் எங்க போனாரு தெரியல அப்படின்னு சொல்லி பயப்பட ஆரம்பிக்கிறா. அதுக்கப்புறம் பார்த்தா 2 பேரும் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்காங்க இல்லையா. இவன் கேட்கறான், உங்க ஹஸ்பண்ட் எங்க மேடம், உங்க ஹஸ்பண்ட் நான் வந்ததுல இருந்து பார்க்கவே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு இவன் என்ன சொல்றா அப்படின்னா, இல்ல நானும் அவரும் பிரிஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்றா. அதுக்கப்புறம் அவன் அப்ப மத்த விஷயம் எல்லாம் எப்படி மேடம் சொல்லி அதை பத்தி பேச ஆரம்பிக்கிறான். உடனே ஹீரோயின் அமைதியா இருக்க, இதாண்டா சாக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் அப்படி டச் பண்ணி அவள ஒரு மாதிரியா மைண்ட மாத்தி விட்டுறான். அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோயின் ஆகணும் அந்த இடத்துல, அதாவது அந்த கல்லறை மேலே வச்சு பயங்கரமா பங்கமா சம்பவம் பண்றாங்க. ஹீரோயின் அது இல்லாம கஷ்டப்பட்டு போல, ஏன்னா இவன் கூட வேற லெவல்ல சம்பவம் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் சம்பவம் பண்ணி முடிக்கும் போது அவன் என்ன பண்றான் அப்படின்னா கத்தி எடுத்து அவ கழுத்து அறுத்துறான். அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோயின் அந்த இடத்துல இறந்து போயிடுறா. அப்புறம் இந்த சீன் அப்படியே முடிஞ்சிருது. அடுத்த சீன் பார்த்தா அந்த மாப்பிள்ள இருக்கான் இல்லையா, அவன் அந்த ஹோட்டலுக்கே வந்துடுறான். ஹோட்டலுக்கு வந்து அந்த ஹோட்டல் உரிமையாளர் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட பேசிட்டு இருக்கான். அந்த ஹோட்டல்காரன் சொல்றான், உங்களை மாதிரி பணக்காரங்க எங்க இடத்துக்கு வரதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும், பாருங்க எல்லாருக்கும் நான் தான் ட்ரீட் வைப்பேன், நீங்க உங்க காசுல என் கடையில எனக்கே ட்ரீட் வைக்கிறீங்க, உங்களை மாதிரி ஆளுங்களா இருக்கிறதுனால தான் நாங்க ஏதோ கொஞ்சம் பிழைக்க முடியுது அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட வளைஞ்சு பேசிட்டு இருக்கான். அதுக்கு அந்த மாப்பிள்ள கேட்கறான், எனக்கு ரொம்ப இதா இருக்கு, ஏதாவது கொஞ்சம் அப்படி அரேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு அந்த ஹோட்டல்காரனும், என்னங்க நீங்க கேட்டீங்க பண்ணாம இருக்க முடியுமா, கண்டிப்பா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வேலை செய்யறால பொண்ணு அந்த பொண்ணை கூப்பிடுறான். அந்த பொண்ணு வந்து சார் சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லி பேசுது. அதுக்கு என்ன சொல்றான் அப்படின்னா, இங்க பாருமா சாரை ரொம்ப சந்தோஷமா வச்சுக்கணும், இன்னைக்கு நைட் ஃபுல்லா வீட்டுக்குலாம் போகாத, இன்னைக்கு சாரை ஃபுல்லா கவனி அப்படிங்கிறான். அதுக்கு அந்த பொண்ணு, இல்ல சார் நான் மேரிடுன்னு உங்களுக்கு தெரியும்ல, இது என் ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சுனா பெரிய பிரச்சனை ஆகும், வேணா சார் ப்ளீஸ் அப்படின்னு சொல்றா. அதுக்கு அவன், எம்மா இங்க பாரு உனக்கு வேலை வேணும்னா செய்யி, சும்மா இது அதுன்னு சொல்லி பேசிட்டு இருக்காத, சொன்னதை செய்ய அப்படின்னு சொல்லி அவளுக்கு ஆர்டர் போடுறான். அது மட்டும் இல்லாம நீ நல்லா பண்ணி கொடு, நீ நினைச்சதை விட சார் உன்னை நல்லா கவனிப்பாரு அப்படின்னு சொல்லி அவன் மைண்ட அந்த ஹோட்டல்காரன் மாத்திக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த பொண்ணு சரி ஓகே அப்படின்னு சொல்லி அந்த மாப்பிள்ள கூட பயங்கரமா சம்பவம் பண்ணுது. மாப்பிள்ள கூட மட்டும் தான் சம்பவம் பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்டா கிடையாது, அந்த ஹோட்டல்காரன் இருக்காலையா அவனும் ஜாயின் பண்ணிக்கிறான். இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த வேலை செய்யற பொண்ணை சும்மா அப்படி இப்படி சொல்லி பங்கம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா சீன் அப்படியே முடிஞ்சிருது. அடுத்த சீன் பார்த்தா சம்பவம் பண்ணி முடிச்சுட்டு அந்த மாப்பிள்ள இந்த பங்களாக்கு வரான். உடனே டக்குனு அவன் ஃப்ரெண்ட் வந்துட்டு சிரிக்கிறான், நீ சொன்னது உண்மைதான், உன் வைஃபை விட அவங்க அக்கா வேற லெவல்ல இருந்தா, சான்ஸே இல்ல, அவளை முடிச்சிட்டேன், அதுக்கப்புறம் அவன் கதையை முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையா சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு இவன் என்ன சொல்றான் அப்படின்னா, சூப்பர் நண்பா, அடுத்து இன்னும் அவங்க அம்மா மட்டும் தான் இருக்காங்க, அவங்க கதையை முடிச்சிடணும், இல்லாட்டி நம்ம விஷயம் வெளியே தெரிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி இவன் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு உடனே அவன் கேட்கறான், அப்படியே அவங்க அம்மா எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி, அவங்க இப்ப கூட தான் வந்தாங்க, உள்ள உட்காரச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் பார்த்தா இவன் உள்ள போறான். மேடம் எப்படி இருக்கீங்க, நீங்க ஏன் மேடம் இங்க வந்தீங்க, இந்த இடம் வித்தியாசமா இருக்கு, நான் அந்த இடத்துக்கு வந்ததுல இருந்து எங்க போறது என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படி சுத்திக்கிட்டே இருக்கேன், இந்த இடம் கொஞ்சம் மோசமா இருக்கு மேடம் சொல்லி பேசுறான். அதுக்கு அந்த லேடியும், என்னங்க சொல்றீங்க, எனக்கு பயமா இருக்கு, என் பொண்ணுங்க எங்க போனாங்கன்னு தெரியல, என் மாப்பிள்ளை வேற காணோம், ப்ளீஸ் என்னை விட்டு போயிடாதீங்க, இங்கே இருங்க அப்படின்னு சொல்லி பயப்படுறா. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. கடைசியில தலைவர் என்ன பண்றான் அப்படின்னா, மேடம் இங்க பாருங்க எனக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி அவனோட ஓப்பனா அப்படி காமிச்சிடறான். அதுக்கப்புறம் அந்த லேடி அவனை பார்க்க டக்குன்னு பார்த்தா 2 பேரும் எல்லாத்தையும் கழட்டி போட்டு ஓப்பனா சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த லேடி பண்ற சம்பவத்தை பார்த்தா இந்த லேடிக்கு வயசான மாதிரி எல்லாம் தெரியல, வயசு பொண்ணு மாதிரி தான் இருக்கு, ரோல் மட்டும் வயசான ரோல் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லா தரமா சம்பவம் பண்ணி முடிச்சுட்டு எப்படி அந்த பொண்ணை போட்டு தள்ளனானோ அதே மாதிரி அவங்க அம்மாவையும் போட்டு தள்ளிடுறான். அதுக்கப்புறம் பார்த்தா அவன் ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, அவன் ஓடி வரான், நண்பா நான் எல்லாத்தையும் முடிச்சிட்டேன், இனிமே உங்க வீட்டுல யாருமே இல்ல, நம்ம நேரா உங்க வீட்டுக்கு போறோம், அவங்க வீட்டுல இருக்கிற பணம் மொத்தத்தையும் அடிச்சிடறோம், அதுக்கப்புறம் வேற ஒரு ஊருக்கு போய் அங்க செட்டில் ஆகுறோம்னு சொல்லி 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, ஓகே தான் நண்பா, ஆனா ஃபர்ஸ்ட் நம்ம இங்க இருந்து கிளம்பணும், நீ என்னமோ வித்தியாசமா இருக்குன்னு அவங்க கிட்ட போய் சொன்ன, ஆனா எனக்கு உண்மையிலே இந்த இடம் வித்தியாசமா தான் தெரியுது, ஏதோ வித்தியாசமா சவுண்ட்லாம் கேக்குது, நம்ம ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அங்க இருந்து ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. இவங்க இந்த மாதிரி ஓடி வரும்போது பார்த்தா இவன் நம்ம ஹீரோனை கொன்னால அவ பாடி இந்த இடத்துல இல்லவே இல்ல. அதை பார்த்துட்டு நண்பா இங்க தான் பாடி இருந்துச்சு, நான் இங்க தான் கொன்னேன் அப்படின்னு சொல்லி அந்த ஃப்ரெண்ட் மாப்பிள்ளை கிட்ட சொல்லிட்டே இருக்கான். அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, சரி ஓகே, அவ உயிரோட இருந்தா கூட இங்க இருந்து தப்பிக்க முடியாது, வா நம்ம ஃபர்ஸ்ட் இங்க இருந்து போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து நடந்து போறாங்க. நடந்து போகும்போது பார்த்தா ஏதோ ஒரு லேடியோட சவுண்ட் கேக்குது. அவ பார்த்தா ஃபுல்லா Dress எதுவும் போடாம ஓப்பனா அப்படியே வரா. அவளை பார்த்ததும் 2 பேருக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. சரி தப்பிக்கிறதா தப்பிக்கிறோம், அதுக்குள்ள போட்டு தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அவகிட்ட போய் சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க. இவ யாரா அப்படின்னா, இவ ஆக்சுவலி ஒரு டிராகுலா தான், இங்க இருக்கிற ஒரு பேய். ஆனா இவ பேய் அப்படின்னு தெரியாம இவனுக்கு பாட்டுக்கு 2 பேரும் வச்சு வேற லெவல்ல பங்கம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் பார்த்தா இவங்க 2 பேருக்கும் சரி போட்டு தள்ளதுக்கு முன்னாடி நம்மளும் என்ஜாய் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி தாறுமாறா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் சம்பவம் பண்ணி முடிச்சுட்டு லாஸ்ட் அதை கொண்டு போய் வாயில வச்சிருக்காங்க. அப்ப அது என்ன பண்ணுது அப்படின்னா, ரத்த கட்டியோட சைடுல கோரப்பல் வரும் இல்லையா, அந்த பல்ல வச்சு அவங்கள கடிச்சு பீஸ் பீஸ் ஆக்கிடுது. அப்புறம் பார்த்தா 2 பேருமே அதே இடத்துல விழுந்து இறந்து போயிடுறாங்க. அப்புறம் இந்த சீன் அப்படியே முடிஞ்சிருது. அடுத்த சீன் பார்த்தா நம்ம ஹீரோன் தங்கச்சி இருக்கா, அவ இன்னும் சாகல, உயிரோட தான் இருக்கா. அவன் இடத்துல தப்பிச்சு போய் ஒரு போலீஸ்காரனை கூட்டு வந்திருக்கா. அந்த போலீஸ்காரன் அவளும் அவங்க அக்காவும் அம்மாவும் தேடி அந்த பழைய பங்களாக்கு வந்திருக்காங்க. அந்த பங்களாக்குள்ள வந்தா எதிர புது லேடியை கட்டுறாங்க. இவ யாரா அப்படின்னு கேட்டா, இவ தான் ரத்த கட்டையரோட தலைவியா இருக்கா. இவங்க எல்லாம் எப்படி வெளியே வந்தாங்க அப்படின்னா, இந்த மாப்பிளோட ஃப்ரெண்ட் ஹீரோயின் அம்மாவெல்லாம் கொன்னா இல்லையா, அந்த பிளட் பட்டதுனால அந்த இடத்துல சும்மா இருந்ததெல்லாம் கிளம்பிடுச்சு. அதனால அங்க இருக்கிற பெரிய பெரிய ரத்த கட்டையங்க பெரிய டிராகுலாஸ் எல்லாமே வெளியே வர ஆரம்பிச்சு. இந்த லேடியை பார்த்து அந்த போலீஸ்காரன் கேக்குறான், மேடம் நீங்க யாரு, இந்த நேரத்துல இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கு அவ சொல்றா, அதை நான் கேட்கணும், நீங்க இந்த நேரத்துல இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கு அவன், நாங்க போலீஸ், நான் 2 பேர் தேடி இந்த இடத்துக்கு வந்தேன் அப்படிங்கிறான். அதுக்கு அந்த லேடி பேசிட்டு இருக்க அவன் புருஷன் பக்கத்துல வரான். ஹனி இங்க பாருங்க, நம்ம வீட்டுக்கு 2 விருந்தாளிங்க
வந்திருக்காங்க, யாரோ 2 பேர் தேடி வந்திருக்காங்க, என்ன பண்ணலாம் சொல்லுங்க அப்படின்னு சொல்றா. அதுக்கு அவனும் நீ சொல்றதா நீ என்ன வேணா பண்ணலாம் அப்படிங்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தா அவ கண்ணிலே அந்த போலீஸ்காரன் அவசியம் பண்ண டக்குனு சீன் பிளிங்க் ஆகி இந்த லேடி அந்த போலீஸ்காரனும் சம்பவம் பண்றாங்க. நம்ம ஹீரோட தங்கச்சியும் அந்த ரத்த கட்டரி தலைவர் இருக்கான் இல்லையா, அவங்க 2 பேரும் சம்பவம் பண்றாங்க. இந்த சீன் ஃபுல்லாவே இவங்க 2 பேரும் தனித்தனியாவும் அவங்க 2 பேரும் தனித்தனியாவும் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா மாறி மாறியும் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி சம்பவம் பண்ணி முடிச்ச பிறகு நம்ம ஹீரோன் தங்கச்சி இருக்காளே அவ மயக்கத்திலே இருக்கா. அந்த டிராகுலா என்ன பண்றான் அப்படின்னா அவ கழுத்தை அப்படியே கடிச்சிடறான். அதுக்கப்புறம் இந்த சீன் அப்படியே முடிஞ்சிருது. அடுத்த சீன் பார்த்தா இந்த ரத்த கட்டரி இந்த டிராகுலாஸ் இவங்க எல்லாரும் அந்த பங்களால இருந்து வெளியே வர ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா 2 பேரை காட்டுறாங்க. இந்த 2 பேர் யார் அப்படின்னா இந்த பொண்ணு வந்து ஒரு கன்னியாஸ்திரி, இவன் வந்து ஃபாதருக்கு படிச்சிட்டு இருக்கான். அதாவது இந்த இடத்துல அமானுஷ்யம் அதிகமா இருக்கிற மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆயிருக்கு. அதனால அவங்க 2 பேருமே அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. வந்து இந்த இடத்தை பார்த்தா அந்த இடத்துல இருந்தா அவங்க வெளியே போயிட்டாங்க இல்லையா, அதனால அவங்களுக்கு இப்போதைக்கு இந்த இடத்துல எதுவுமே இல்ல, அதனால என்ன பிரச்சனையா இருக்கும் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி 2 பேரும் அதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போது என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த பொண்ணோட Dress விலக இவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அதுக்கப்புறம் பார்த்தா இவங்க 2 பேரும் வந்த வேலையை பார்க்காம அந்த இடத்துல பங்கம் பண்ணிடுறாங்க. இந்த சீன்ஸ் எல்லாம் ரொம்ப ஓப்பனா அப்படியே அப்பட்டமா எடுத்து வச்சிருப்பாங்க. அதனால பெரியவங்க மட்டும் பாருங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இவங்க 2 பேரும் இந்த மாதிரி சம்பவம் பண்ணி முடிக்க அந்த பெரிய டிராகுலா ராணி இருக்கா இல்லையா, அவ அந்த இடத்துக்கு வந்துடுறா. அப்ப நம்ம மாப்பிளையை காட்டுறாங்க. அவனும் அந்த டிராகுலாஸ்ல ஒரு ஆளா மாறி இருக்கான். அவன் வந்து இவங்கிட்ட உங்களை எங்க ராணி கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறான். உடனே இந்த ஃபாதரும் போய் அவளை பார்க்க அவ என்ன பண்றா அப்படின்னா அவ கண்ணிலே அவனை வசியம் பண்ணிடுறா. வசியம் பண்ணி சும்மா வச்சு செய்யறா. இந்த ஃபாதரும் அவளை அடக்க தான் வந்தான், ஆனா கடைசியில அவகிட்ட அடங்கி போயிட்டான். அதுக்கப்புறம் 2 பேரும் சம்பவம் பண்ணி முடிக்க இவங்க எல்லாருமே அந்த ராணியோட கண்ட்ரோலுக்குள்ள போயிடுறாங்க. சோ இப்ப இந்த படத்துல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இந்த மொத்த டிராகுலாஸுமே இந்த ஊரை ஆக்கிரமிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல வராங்க. இங்க இந்த மாதிரி சீன் போயிட்டு இருக்க அந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின் இன்னும் உயிருக்கு போராடிட்டு தான் இருக்கா. அவ அப்படியே நவுந்துட்டே கீழே வரா. அப்ப பார்த்தா கல்லறையில இருந்து 100 வருஷத்துக்கு முன்னாடி இறந்தாலே அவன் புருஷன் இருந்து வந்து ஹனி நீ என் கூட வந்துரு அப்படின்னு சொல்லி அவளை அங்கிருந்து கூப்பிடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனும் போய் அவன்கிட்ட கை கொடுக்க இவங்க ஃபர்ஸ்ட் சீன்ல ஒரு குதிரை வண்டியில 2 பேரும் ஒண்ணா உட்கார்ந்துட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த சீனை காமிச்சு காதலுக்கு எப்பவுமே இறப்பில்லை அப்படிங்கிற மாதிரி காமிச்சு இந்த படத்தை அப்படியே முடிச்சிடறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த படம் பர்టిక్యులரா அப்படின்னு சொல்லி உங்களோட ஒபினியனை கமெண்ட் பாக்ஸ்ல போட்டு விடுங்க. அடுத்த வீடியோல வேற ஒரு ஷார்ட்ஸ் படத்துல சந்திக்கிறேன். டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.